ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் என்ன மாதிரி டைப்னா சம் ஆஃப் த ஏபி சீக்வன்ஸ். ஸோ இப்போ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது ஏபி ஃபார்மேட்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி அதோட சமேஷன் கண்டுபிடிச்சி அந்த சம்மை சால்வ் பண்றது தான் நம்மளோட ஒர்க். அந்த ஒரு சம் நம்ம இப்போ பார்க்க போறோம். Question: 150 workers were engaged to finish a job in a certain number of days. 4 workers dropped out on second day. 4 more workers dropped out on third day, and so on. It took 8 more days to finish the work. So, இப்போ மொதல் 150 workers இருக்காங்க. அந்த ஜாப்பை செய்யறதுக்கு ஒரு டெய்லியுமே 150 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு சம் டேஸ், ஒரு 5 டேஸோ 6 டேஸோ ஆகுது அந்த வேலையை முடிக்கன்னு வச்சுக்குவோம். அதே இது டெய்லி 4 பேர் லீவ் போட்டுட்டே போறான். அதாவது முதல் நாள் 4 பேர் லீவ் போடுறான், அப்புறம் அந்த 146 பேர்ல இருந்து 4 பேர் அடுத்த நாள் லீவ் போடுறான். அந்த மாதிரி லீவ் போட்டே போகலாம். லீவ் போட்டே போகும்போது என்ன ஆகும், நம்மளோட வேலை பாதிக்கு மேல கிடக்கும். ஸோ கிடந்துச்சுன்னா அந்த வேலை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா எப்பயும் முடிக்கிறத விட 8 நாள் அதிகமாகுது. இங்க கொஸ்டின் என்னன்னா அப்படின்னா அந்த வேலை முடிக்கிறதுக்கு சாதாரணமா எவ்வளவு நாள் ஆகும்? ஐ மீன் அந்த 150 ஒர்க்கர்ஸ் அப்படியே டெய்லி செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்ப அந்த நமக்கு தெரியாத டேஸ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்ப அந்த certain number of days, அந்த certain number of days எக்ஸ்ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஒர்க், அதாவது 150 ஒர்க்கர்ஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் தேவை அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 டேவுக்கு எத்தனை பேர் தேவைன்னா 150x. ஓகேவா? 1 டே அதோட மேன் பவர் பார்த்தோம்னா 150x. பிகாஸ் எக்ஸ் டேஸ் டோட்டல் டேஸ். டோட்டலா நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைன்னா ஒவ்வொரு நாளைக்கு 150 மெம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ் டேஸுக்கு 150x. ஓகே, இட்ஸ் அ மேன் பவர்னு சொல்லிக்கலாம், இல்லாட்ட ஒர்க் ஸ்ட்ரென்த்னு சொல்லிக்கலாம். ஸோ எப்படி வேணும்னா 150 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ ஆனா நம்மளோட சினாரியோ எப்படி இருக்குன்னா 115 ஃபர்ஸ்ட் நாள் இருக்கு, அப்புறம் 146ன்னு அடுத்த நாள் இருக்கு, அடுத்த நாள் 142 இருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்கு. எப்ப வரைக்கும் அப்படி இருக்கும்? நம்ம ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும், until the work ends. work ends ஆகுற வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஒர்க் என்னைக்கு எண்ட் ஆகுது? ஒர்க் ends at x plus 8 days if dropping occurs. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ட்ராப்பிங் ஆயிட்டு இருக்கும் போது நமக்கு எவ்வளோ டேஸ் தேவைப்படுது? அந்த எக்ஸ் டேஸை விட ஒரு 8 டேஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் எப்படி போகும்? 146, 142, எத்தனை டேர்ம் வரைக்கும் போகும்? எக்ஸ் பிளஸ் 8 டேஸ். ஸோ இப்போ இதோட மேன் பவர் என்ன? ட்ராப்பிங் ஆகும் பொழுது மேன் பவர் என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் until x plus 8 terms. இதுதான் மேன் பவர். ஓகேவா? இப்போ முதல் எக்ஸ் டேஸ் எல்லா நாளுமே 150 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அதோட மேன் பவர் என்னன்னா 150x. அது மாதிரி 4 பேர் குறைஞ்சிட்டே போனாங்க அப்படின்னா என்னைக்கு வரைக்கும் குறைவாங்க? அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும். ஸோ இப்படி குறையும் போது எப்போ ஒர்க் முடியுது? அந்த எக்ஸை விட ஒரு 8 டேஸ் கழிச்சு தான் அந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகுது.
ஸோ அப் டு எக்ஸ் பிளஸ் 8 டேர்ம்ஸ் வந்துட்டு இந்த கம்மியாகிறது போயிட்டு இருக்கும். ஸோ அப்புறம் டோட்டல் மேன் பவர் எவ்வளோ தேவைப்படுது, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ as work is same, ஸோ ரெண்டு மேன் பவரை வச்சு செய்யக்கூடிய ஒர்க் வந்து சேம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். up to x plus 8. இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற அந்த ஏபிசி இது வந்து ஏபியா இருக்கு. பிகாஸ் வந்துட்டு டி வந்து 4, ஏ வந்து 150, என் வந்து எக்ஸ் பிளஸ் 8. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து சமேஷன் கண்டுபிடிக்கணும். எஸ்என்னோட ஃபார்முலா என்ன, n/2 2a plus n minus 1 into d. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம வந்து எஸ்என் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ என்ன சொன்னோம், எக்ஸ் பிளஸ் 8ன்னு சொன்னோம், டிவைடட் பை 2. 2ஏக்கு பதிலாக 150 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 மைனஸ் 1, டி வந்து minus 4. 1 minute. D வந்து minus 4, not a 4. Because 146 minus 150 is minus 4 only, no? Yeah. 4 is dropping, so it's a negative signature. Then, x plus 8 by 2, 300 plus x plus 7 minus 4. X plus 8 divided by 2, 300 minus நம்ம வந்து இங்க 2 காமனா வெளிய எடுத்துக்கலாமா for our convenience? Yeah, we can. So இங்க 2 வெளிய எடுத்தோம்னா 150 அப்படியே இருக்கும், plus x plus 4 minus 2 வருமா? Yeah. So 2 get cancelled, so x plus 8 150 minus 2x minus 40. So 14 na x plus 8 அப்படியே வரும், இங்க minus 2x plus 1 36. இதை உள்ள கொண்டு போனோம்னா minus 2x square அப்புறம் plus 136x minus 16x sorry, yes, it's correct. Mine plus 8 48 மிச்சம் 4 24 28 மிச்சம் 2 ஒரு 8 10. ஸோ இதுலையுமே வந்து நம்ம 2 வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ ஒரு 120xன்னு வரும். ஸோ 120ல் 2 வெளியே எடுத்தோம்னா 60xன்னு வரும், ப்ளஸ் 544. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருந்தோமா, 150xையும் அந்த சமேஷனையும் ஈக்குவேட் பண்ணியிருந்தோமா. இப்போ அதை இங்கே எழுதுறோம், சமேஷனுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ.
இப்போ இந்த 2-வை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? இங்க 75x மாறிடும். minus x square plus 60x plus 544. இப்போ x square inside கொண்டு வந்தோம்னா plus 75x minus 60x minus 544 equal to 0. x square plus 15x minus 544 equal to 0. So இது ஒரு quadratic equation. இதை நம்ம solve பண்ணி answer போட்டுறலாம். So solve பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நம்பரை multiple பண்ணா 544 வரணும். அதே சமயத்தில் add பண்ணா 15 வரணும். So 32 times 17 அப்படி பார்த்தோம்னா 7 2s are 14, balance 1, 3 7s are 21, 22, 2, 32, 4, 4, 5. So 32 and 17x. So 15க்கு முன்னாடி பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால பாசிட்டிவ் 32 minus 17 minus 544 x square equal to 0. இதை அப்படியே காமனா வெளியே எடுத்து இதுன்னு ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம்னா x is equal to minus 32 or x is equal to 17 வரும். நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நெகட்டிவ் சைன் இஸ் நாட் அலோட் ஃபார் நம்பர் ஆஃப் டேஸ் பிகாஸ் எக்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து எத்தனை நாள் வந்து அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஸோ 17 days சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி ட்ராப் ஆகும் போது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது எப்போங்கிறதான் கொஸ்டின். தட் இஸ் x plus 8. So 17 plus 8 is 25 days. நார்மலா அவங்க வந்து 17 daysல finish பண்ணிடுவாங்க. ஆனா வந்துட்டு இப்போ அவங்க 4 பேர் குறையிறதுனால எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 25 days வந்து ஆகுது அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண. ஓகே, ஸோ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு நம்ம நார்மலா வந்துட்டு மெம்பர்ஸ் கம்மியாகாம செய்யறதுக்கு வந்து மொத்தம் அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 150 பேர்னா வந்துட்டு எக்ஸ் டேஸ்க்கு 150 டைம்ஸ் எக்ஸ் அந்த மாதிரி வந்து 4 பேர் குறைஞ்சிட்டே போறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஓகே எப்போ முடியுது அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 8 days. இந்த ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டிய நாளை விட 8 நாள் வந்துட்டு லேட்டா முடியுது. அப்புறம் எக்ஸ் பிளஸ் 8 டேர்ம்ஸ் வரைக்கும் அந்த 4 பேர் குறைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படின்னா டோட்டல் மேன் பவர் என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் சம் பண்ணா டோட்டல் மேன் பவர் கிடைச்சிடும். ஸோ மொத்தத்துக்கு இத்தனை மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாதான் அதை வேலை முடியும் அப்படிங்கிறது வந்து டேட்டா 150x இதோட சமேஷனும் ஈக்குவல் பிகாஸ் ஒரே ஒர்க்கை தான் செய்ய போறாங்க. ஸோ அதனால அந்த ரெண்டும் ஈக்குவல். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தோம்னா ஏபி ஃபார்மேட்ல ஏபி சீரியஸ் ஃபார்மேட்ல இருக்குது. ஸோ அது சீரியஸ் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அதை சம் பண்றோம். அந்த சம் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி சம் பண்றோம். பண்ணிட்டு அந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணும் போது x equal -32 x equal 17 கிடைக்குது. ஆனா வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷுட் நாட் பி நெகட்டிவ். அதனால -32ங்கிற வேல்யூ வந்து தேவையில்லை. அதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ x is equal to 17 மட்டும்தான் பாசிபிள். ஸோ வந்துட்டு 150 மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணுன்னா 17 நாள்ல அந்த வேலையை முடிக்கலாம். அப்படின்னா இப்படி ஆளுங்க குறைஞ்சிட்டே போனாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிக்கலாம்? 25 நாள்ல வேலையை முடிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சு. ஓகே, thank you. Bye bye.